ஆச்சரிய ஜீவனுள்ள
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, மாறாத விலகாத கிருபை, மாறாத விலகாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மிகக் கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். மிகக் கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். கொள்ளை நோய் விலகலும் ஜனங்கள் வாழலும் நாமம் உயரும். கொள்ளை நோய் விலகலும் ஜனங்கள் வாழலும் நாமம் உயரும். இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, மாறாத விலகாத கிருபை, மாறாத விலகாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் பெரியது உம் கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே, என் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிகப்பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, மாறாத விலகாத கிருபை,
நம்ம எல்லாரும் உற்சாகமான மனநிலையோடு கூட அவர்கள் சமூகத்தில் கரங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்கள் இந்த நாளை சொல்லியிருக்காங்க. நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை சொல்லியிருக்கிறார். அவர் இல்லாமல் நம்மையும் அழைத்திருக்கின்றார். அழைத்தவர் நல்லவர், வல்லவர், பொறுமானவர், ஜீவனுள்ள தேவன், நம்மை காண்கிற தேவன், நம் மத்தியிலும் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். இதோ அவர் நம் மத்தியிலே ஆலோசனை மூலமாக ஒரு வார்த்தைகளை போட்டு நினைவுபடுத்தியிருக்கின்றார். சாதுள்ளவர்கள் யாவரும் கேட்க கடவுள் கர்த்தர் மகனே
கொண்டாட்டமே கன்னியானே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தே குருகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் கன்னியானே பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்திலே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே குருகல கொண்டாட்டமே இயேசுவின் கன்னியானே வல்லவர் நம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் வல்லவர் நம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனதாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் கொண்டாட்டமே இயேசுவின் கன்னியானே எக்காலம் சத்தம் தூதர்கள் கூட்டும் நேசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டும் நேசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதில்
வல்லமை இழந்தேனையா என்னை பண்ணியும் தெய்வமே என்னை பண்ணியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்னில் மனதிலும் முள்முடித்தாகி ஐயா காயப்பட்டி முள்முடித்தாகி ஐயா காயப்பட்டி நீ எனக்காக பலியாடி உம் ரத்தத்தால் கழுவியும் உம் ரத்தத்தால் கழுவியும் இயேசுவே என் தெய்வமே என்னில் மனதிரங்கும் துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனே துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனே உம்மை நினையாது தூர போனே என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே என்னில் மனதிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என்னில் மனதிரங்கும் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ ஒருபோதும் கைவிட மாட்டீ உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ மகனாக மகளாக அப்பா எங்களுக்கும் உரிமையை எனக்கு தந்தீ மகனாக மகளாக அப்பா எங்களுக்கும் உரிமையை எனக்கு தந்தீ உரிமையை எனக்கு தந்தீ அப்பா உரிமையை எனக்கு தந்தீ உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ அச்சாரமாய் முத்தீரையாய் அபிஷேக வல்லமை அச்சாரமாய் முத்தீரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரையா
தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோது கைவிட மாட்டீ நீ ஒருபோது கைவிட மாட்டீ நீ ஒருபோது கைவிட மாட்டீ. Praise the Lord. நாம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவராகிய தேவன் யார், எந்த ஆண்டவர், எந்த கடவுள், எந்த சுவாமி அப்படின்னு நினைப்புக்கு வாங்க. உலகத்துல சொல்றாங்க என்னமோ 33 கோடியோ 30 கோடியோ நம்ம சொல்றாங்க, சரியா தெரியல எனக்கு, அத்தனை கோடி தெய்வங்களும். இதுல எந்த தெய்வம் நம்ம தெய்வம், நம்ம வீட்டு தெய்வம், அது யாருன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், அந்த தெய்வம் என்ன சொல்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க சுவாமி, கடவுள், ஆண்டவர், ஈசன், குரு, இப்படி நிறைய பேருங்கெல்லாம் வச்சு கடவுளை சொல்றாங்க. ஆனா நம்முடைய கடவுளுக்கும், நான் சொல்லுவேன் என்னுடைய கடவுளுக்கும் பல நாமங்கள் உண்டு. ஆனா சபையிலே கேட்டு வேதத்திலே படிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அது தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த நாளிலே நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இவர் 1 2 3 திருத்துவம் உள்ளவர், முப்பரி நூல் ஆறாது. அதுபோல ஒருவர் மூவராயும் மூவர் ஒருவராய் காணப்படுகின்றவர் நம்முடைய தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் என்றும் ஜீவித்துக் கொண்டிருக்க, நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்க, நம்மையும் காண்கிற தேவன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துக்கு தவிர வேறு எவருக்கும் சொல்லப்படவில்லை. இதை நீங்க யோசிக்கணும். இன்னொரு காரியம், மாந்திரீகம், மந்திரம், பில்லி, சூனியம், இந்த காரியங்களை செய்கின்ற நிபுணர்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன வேதாகமத்தை வைத்து, நல்லா புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாகிய இந்த வேதாகமத்தை அந்த மந்திரம், வேற என்ன சொன்ன, பில்லி, சூனியம், ஏவல் கட்டுகளிலே இந்த வேதாகமத்தை வைத்து மந்திரம், மாயங்கள் செய்யப்படுவது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப எதை வச்சு மந்திரம் செய்யப்படுகிறது யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே போனவங்க, செஞ்சவங்க, நம்மள யாரும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எவைகளை வைத்து அங்கே மாந்திரீகம் செய்பவர், மந்திரம் செய்கிறவர் மனிதன்தான். எவைகளை வைத்து மந்திரம் செய்கிறார்? அதாவது வாழல போடுறாங்க, பொறி, அவல், அதுக்கப்புறம் வேற ஏதோ படையெல்லாம் போட்டு மாந்திரீகம் செய்யறாங்க. வெளியே பொரிய பார்த்து, பழத்தை பார்த்து, தேங்காவை பார்த்து, ஊதவத்தியை பார்த்து, கற்பூரத்தை பார்த்து மாந்திரீகம் செய்கிறார்களா? இல்ல அதற்கும் முக்கியமாக சில காரியங்களை வைக்கப்பட்டு மந்திரம் செய்யப்படுகிறதா? Anybody here? யாராவது? Anybody knows very well? நல்லா தெரிஞ்சவங்க யாராவது கேள்விப்பட்டு இல்லையா? சொல்லுங்க கவிதா. யார் பண்றது? இல்ல, யாரு அந்த மாதிரி போட்டோகள்லாம் வச்சு, சிலைகளை வச்சு யார் பண்றது? மந்திரம் செய்கிறவர். மந்திரம் செய்கிறவர் என்ன பண்றாரு? சகோதரி சொன்னீங்க, ஒத்துக்கிறீங்களா? கொஞ்சம் கையை தூக்கணும், லைட்டா அப்படியே, சும்மா அப்படி தூக்குங்க. கவிதால் மேரி சொன்னதை நீங்க ஆமான்னு ஒத்துக்கிறீங்களா? வெரி குட். உங்களுக்கு புரியுது அவங்க சொன்னது? புரியுது. விமல் சொன்னா ரைட்டு. சும்மா நீ கை தூக்கணும். என்ன உங்களுக்கு புரியுதா அவங்க சொன்னது? மற்றவங்களாம் ஜெசிந்தா உங்களுக்கு புரியுதா? அது தெரியலையா உங்களுக்கு?
என்னம்மா தூங்குறீங்களா? அம்மா உங்களை எழுப்பி விடணும். சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு அச்சம்? தெரியுமா தெரியாது? அவ்வளவுதான். ஐயா தெரியாதியா, இது வரைக்கும் அப்படிப்பட்ட காரியமே எனக்கு தெரியாது, நான் ரொம்ப மக்கு, ஆனா பெரிய ஜக்கு. அதுவும் என்ன செய்ய ஜக்கு? ஜாம் பையா ஜக்கு. எல்லாருக்கும் தெரியல. சொல்லணும். சபையில கேட்கப்படும் போது ஸ்திரீகள் பேசணும், சபையில சொல்லப்படும் போது ஸ்திரீகள் பேசாமல் இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ மாந்திரிகம் செய்கிறவ விக்கிரகத்திலே அந்த போட்டோகளை வச்சுதான் மந்திரம் செய்யறாங்க. ரைட். நீங்க புரிஞ்சுக்கணும். வந்து புதுசா இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதானே தெரியும். நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்றதை நீங்க தீர்மானிப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு பெண்ணு பாக்குறீங்க இல்ல பையன் பாக்குறீங்க, ஒரு பொண்ணை பார்த்துட்டு பையனை பார்த்துட்டு ரைட் ஓகே அப்படின்னு சொன்னா முடியுமா? அந்த பொண்ணை உங்கள்கிட்ட கொண்டு வர முடியாது, அந்த பையனை உங்கள்கிட்ட கொண்டு வர முடியாது. அப்ப தெரிஞ்சவங்க மூலியமா அந்த வீட்டுக்கு போயிட்டு தங்களை என்ன பண்ணுவோம்? தாழ்த்தி, இல்ல தங்களை பெருமைப்படுத்தி, வெற்றியா பெருமைப்படுத்த முடியாது. ஆடை அணிகளை எல்லாம் அணிந்து கொண்டு போகும்போது உங்களுடைய பெருமை அங்க காணப்படும். அப்பதான் அங்க பெண்ணும் பிள்ளையை கேட்டு அவங்களும் நீங்களும் சம்மதித்தால் அந்த காரியம் ஒழுங்கா நடக்கும். அதுபோல இங்க மாந்திரிகம் செய்யப்படும் போது யாரை வைத்து செய்யப்படுகிறது? நான் சொல்றதெல்லாம் புரியுதுங்களா? நல்லா புரியுதுங்களா? ரைட். இப்போ மந்திரக்காரன் மந்திரம் செய்யறாரு, போட்டோங்களை வச்சு, விக்கிரகங்களை வச்சு, சிலைகளை வச்சு போட்டோ செய்யறாரு. அவையெல்லாம் என்ன சிலைகள், என்ன விக்கிரகம்? உங்களை கேட்கிறேன், தெரிஞ்சது? விக்கிரகம் சொன்னாலே சிலை வழிபாடுகள். அது போட்டோவா இருக்கலாம், கல்லா இருக்கலாம். சிலை இல்ல, சிலை வழிபாடு. அவைகளை வச்சு பண்றாரு மந்திரக்காரர். ரைட். மந்திரக்காரர் மந்திரம் செய்யறார நல்லதுக்காகவும் செய்வார், கெட்டதுக்காகவும் செய்வார். யாரை வைத்து? அந்த விக்கிரக சிலைகளை வைத்து. அங்கே வைக்கப்பட்ட விக்கிரக சிலைகளை இந்த மந்திரக்காரர் மாத்திரம் வணங்குவாரா, பூஜை பண்ணுவாரா? இந்த சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாம் இந்த மந்திரக்காரருக்கு மட்டும் சொந்தமா உலகத்தில்? நான் உங்களை கேட்கிறேன், கிறிஸ்தவர்களை தவிர அவர் வைத்து செய்கின்ற அந்த சிலைகள் போட்டு அந்த மந்திரக்காரருக்கு மட்டும் அது சொந்தமா? அந்த இடத்துல இருக்கிறத கேட்கல, அவைகள் அவருக்கு சொந்தமா இல்ல இந்த உலகில் உள்ள கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு சொந்தமா? கிறிஸ்து அல்லாதவர்களுக்கு சொந்தம். அவர்களும் இந்த சிலைகளை தான் வணங்குறாங்க. இந்த சிலை அவர் வீட்டுல வந்து இல்ல, இதே ஒரு சிலைகளை வெளியே இருக்கு, இதே மாதிரி போட்டோங்கள் வெளியே இருக்கும், வீட்டுல இருக்கும், சில கோயில்கள் இருக்கும், சில இடத்துகள் இருக்கும். அப்ப உலகில் உள்ள மக்கள் என்ன பண்றாங்க? அதையே தான் வணங்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. மந்திரகாரம் செய்யற அந்த சிலைகள், அந்த விக்கிரகங்களை என்ன பண்றாங்க? மற்றவர்களும் என்ன பண்றாங்க? கிறிஸ்து அல்லாதவர்களும் தெய்வங்கள் என்று சொல்லி வணங்குகிறார்கள். இந்த தெய்வங்களை கொண்டு இந்த மந்திரக்காரை யார் எப்படி கேட்கிறாங்க? தீமைனா தீமை செய்யணும், நன்மைனா நன்மை செய்யணும். நன்மைனா என்ன? ஆசீர்வாதம். தீமைனா என்ன? செத்து போகணும், அழிஞ்சு போகணும், கை கால் கண் இதெல்லாம் என்ன பண்ணணும்? விலகாம போயிடணும். விலகாது, நீ விலகவே மாட்டேன்னு சில பேர் இப்படிலாம் பண்றதுக்கு இந்த மந்திரக்காரன் இந்த சிலைகளை வைத்து செய்கிறார். சரி, இவர்களினாலே அவைகளை உலக மக்கள், கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் அந்த சிலைகளை தேவனை பற்றி தெரிந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை தெரிந்த பிறகு அவைகளை பற்றி அவங்களுக்கு என்ன இல்லை? அக்கறை இல்லை, கவலை இல்லை. நம்ம ஒன்றும் இல்லை, ஆண்டவர் நமக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தில் இருப்பாங்க. ஆனால் அறியாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வழிபாடு, அவங்களுடைய முற்புதாக்கள் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு, அது அவங்களுடைய காரியம். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் நானே. அவர் தான் சொல்றார், நான் நானே, என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. ரட்சகர் மீன்ஸ் எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீடர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காட்.
இஸ் லிவிங் காட். அவர் ஜீவனுள்ள தேவன். மற்றவர்களை யாரையும் இது வரைக்கும் சொன்னதா எனக்கு தெரியல. நானும் அவைகளை நினைத்து கொண்டு இருந்தேன். சில நேரங்களில் அப்படி விஷ் பண்ணுவான், அவ்வளோதான். அவங்களையே சார்ந்து கொள்ளவில்லை. என் தாயார் குடும்பத்தின் நிமித்தமாக எங்கள் அப்பாவுக்கு அப்படிப்பட்ட தாகலாம் கிடையாது. எங்கள் அம்மா தான் அந்த விக்கிரகங்களை என்ன பண்ணுவாங்க, நமஸ்கரிப்பாங்க, அந்த தாகமாக இருப்பாங்க, அவைகளுக்கு ஏதாவது செய்வாங்க. அதை நிமித்தமாக நாங்களும் அவங்க கூட போக வேண்டியதாக இருப்போம், அவ்வளோதான். இப்படி எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட தாகமே இல்லை. எந்த விக்கிரக ஆவியாக இருந்தாலும் சரி கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட விக்கிரகத்தின் ஆவிகளை அநேக மக்கள் நேசிக்கிறார்கள். ஏன்? எனக்கு ஏதாவது நன்மை செய்யாதா? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நன்மை என்பது நான் நல்லா இருக்கணும், அதாவது எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, அது ஒரு நன்மை. எனக்கு எல்லா தேவைகளும் இருக்கணும். அப்பா சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள், விழிப்போடு இருங்கள், ஜபத்தோடு இருங்கள். இந்த உள்ளத்துல ஜபத்தை ஜெபிச்சுட்டே இருக்கு. ஏன்? தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்கிறார். ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுதான் எப்போதும் ஜபத்தோடு இருங்கள், விழிப்போடு இருங்கள். உங்கள் வாயினால அறிக்கை செய்யுங்கள். இதெல்லாம் பண்ணணும். பாப்பா ஐயர் தான் போயிட்டு அவருக்கு வேலை இல்லைன்னா துட்டு போடுவாங்க. அவர் துட்டு போடுவாங்கன்னா கூட என்ன பண்றாரு, நமக்கு தெரிஞ்சது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓ ஜீசஸ். ஓ ஷத்தர மரக்கல மரிபினி நிமிதின தக்கர ருவியோ ரோபான ஷகனா. இதுக்கு அர்த்தங்கள் உண்டு. அதான் கலைஞர் சொன்னாங்க, அர்ச்சகர்கள் தமிழிலே அர்ச்சனை பண்ண வேண்டும். கொண்டு வந்த காரணமே அதுதான். அப்ப அதுல விளக்கங்கள் தெரியும் ஜனங்களுக்கு. சரி, அது குறித்து அப்புறமா நம்ம மாநாட்டில் பேசுவோம். இப்போ நம்முடைய தேவன் யார், எப்படிப்பட்டவர், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ உலகத்திலே இந்துக்கள் என்று சொல்லுகின்ற அநேக சகோதரன் சகோதரிகள் எல்லாமே அவர்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அவைகளை நமஸ்கரிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். அதுக்கு உண்டான காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இவர் எப்படிப்பட்டவர் தெரிந்த பிறகு அவைகளிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்கிறார்கள், மனம் மாறுகிறார்களே தவிர மதம் என்று மாற்றிக்கொள்ளவில்லை. நான் கூட இந்துக்களில் இருந்து என் மனம் இயேசுவை பற்றி கொண்டதுனால, அவரை குறித்து கேள்விப்பட்டதுனால, புரிந்து கொண்டதுனால, அறிந்து கொண்டதுனால, இந்த இயேசுவாகிய தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை மற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லியும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டதை நான் மனதார ஏற்றுக்கொண்டதினால அவரை என் சொந்த தெய்வமாக என் உள்ளத்திலே ஆராதிக்கிறேன். கூடுமானவரை அறியாதவர்களுக்கு வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த வேலை. அப்ப இயேசுவாகிய தேவன் ஜீவன் உள்ளவர். ஏன் என்று கேட்டால், அவங்க இந்துக்கள் வணங்குற எந்த தெய்வமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்தவில்லை. நல்லா யோசிங்க. உலகத்தில் எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருக்கட்டும், எத்தனையோ மக்கள் கோடி கோடியாக இருக்காங்க, இருக்கட்டும். இந்த மக்களுக்காக எந்த தெய்வமும் ரத்தம் சிந்தவில்லை. ஆனால் உலகத்தில் உள்ள அநேக கோடி மக்கள் இந்த விக்கிரகத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தங்கள் ரத்தங்களை சிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மண்டையில தேங்காய் ஓடிக்கிறாங்க. தேங்காய் ஓடிது, சிலருக்கு மண்டையிலையும் அடிப்படுது. ரைட், ஓகே. இது ஊக்கு, இரும்பு ஊக்கு, ஸ்டீல் ஊக்கு எடுத்து முதுகுல, வயிற்றுல, கையில, தோல்ல, வாயில எங்கெங்கேயோ குத்தி தங்களை என்ன பண்றாங்க, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு அடிமைகள், நீங்கள் எங்கள் தெய்வங்கள்
உங்களுக்காக நாங்கள் எங்களை வருத்திக் கொள்கிறோம் என்று செய்கிறார்கள். ரைட், ஓகே. மனிதர்களுக்கு பாவங்கள் இருக்கு. அவர்கள் அறியாமல் செய்த பாவங்கள், அவர்களுடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள் என்னவா இருக்குது? அவர்களுடைய பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பாவங்களை ஒரு விடுதலை வேணும், மன்னிப்பு வேணும். யார் இந்த பாவங்களுக்காக விடுதலை கொடுக்கிற தெய்வங்கள், மன்னிக்கிற தெய்வங்கள்? யோசித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், படித்த வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த தெய்வங்களும் ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை. ஜனங்களுடைய பாவங்களை எந்த தெய்வமும் இயேசுவை தவிர ஏற்றுக்கொள்ளவில்லை, சுமந்து கொள்ளவில்லை, தன்னை பாவியாக்கி கொள்ளவில்லை. இயேசுவை தவிர இயேசு கிறிஸ்து மட்டுமே உலகில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் ஒவ்வொரு துளிகளும் நம்மை சுத்திகரித்தது. அது விலையேறப்பட்டது, விலை இவரனும் மதிக்கவே முடியாதது. இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த தெய்வமும் மக்களுக்காக ரத்தம் செஞ்சதாக எனக்கு தெரியும். நானே கூட ஒரு முறை என்ன பண்ண, சூளத்துல என் கைய அடிச்சு ரத்தம் வரும்படியாய் செய்த காரியம் உண்டு. நீங்க நம்புவீங்களா? அதெல்லாம் நான் சொல்லுகிறேன். இந்த பகிரங்கமாய் மவுண்ட் ரோட்ல தர்கான்னு ஒன்று இருக்கு. அந்த தர்கா பக்கத்துல நான் சொல்றதெல்லாம் ஒரு 45 வருடத்துக்குள்ள, இப்பொழுதிலிருந்து 1992 அந்த சமயத்தில் ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக அந்த தர்கா ஒரு இந்து கோயில் சின்னதாக இருக்கும். அப்போ பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கு, கொஞ்சம் தூரமாக இருக்குது. அங்கே போயிட்டு சூளத்தில் கையை வச்சு நான் அடித்து ரத்தம் சிந்தம்படியாய், ஏன் எனக்கு ஏதாவது நன்மை செய்ய மாட்டீங்களான்னு அப்படி ஒரு காரியம் நான் செஞ்சிருக்கேன். அதனால் மனிதர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விக்கிரகங்களுக்கு ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள் இன்னமும். ஆனால் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம். ஆடு மாடு கோழி மற்றவைகளை எதையும் பலி செலுத்த வேண்டாம். அவையெல்லாம் பலி அல்ல, நானே பெரிய பலி. அது என்ன சொல்லுது? நானே உங்களுக்கு பரிகாரி ஆகிய கர்த்தர். நீங்கள் உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், கீறிக்கொள்ள வேண்டாம், குத்தி கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? யோசிங்க. ஒருத்தரும் இல்லை, இயேசு மட்டும்தான் செய்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். இனி வரப்போற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவனாகிய கர்த்தர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி அவருடைய வருகை தான். இப்ப இயேசு பத்தி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கடவுள் மாத்திரமே எல்லா ஜனங்களுக்கும், உலகில் உள்ள எல்லாருக்கும், கிறிஸ்துவில் என்று தனியால எல்லாருக்கும் அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி இருக்கார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆதலால் தான் இப்படிப்பட்ட இந்த இயேசுவாகிய கடவுளை, தெய்வத்தை, ஆண்டவரை, ஈசனை நானும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சபையில் வந்தவரும் அவரை புரிந்து கொண்டு அவரை தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறார்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இயேசுவை நாம உண்மையான கடவுள் என்று சொல்லுவதா, இல்ல மற்றவர்களை நாம் கடவுள்கள் என்று சொல்லுவதா? நீங்களே தீர்மானிங்கள். என்னை பொறுத்தவர்களை என்ன சொல்லுவேன்? இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசுவைத்தான் நான் என்னுடைய சொந்த இரட்சகர் என்று சொல்லுவேன், சொல்லிக் கொண்டு இருப்பேன். இதை எவராலும் என்னிலிருந்து மாற்ற முடியாது. கடவுள் நாட்டி வைத்த இந்த மரத்தை எவராலும் பிடுங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தாகம் நம்மளுக்குள்ள இருந்தா என்ன பண்ணலாம்? இந்த ஆண்டவரை நம்பி சபைக்கு வரலாம். நிறைய பேருக்கு தெரியல.
செத்தா எங்க போகுன்றது தெரியல. இப்போ வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கையா? நரக வாழ்க்கைப்பா, நரக வேதனை. ஐயோ, என்ன மாதிரி யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் தாயார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் இயேசு பற்றி தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவனை குறித்து அப்பவே நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க, வீதிகளிலே சுவிசேஷம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கன்னிகாபுரம், சிவராஜபுரம் அங்கே சுவிசேஷம் பண்ணதான் நான் கேட்டிருக்கேன். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர் வல்லவர், ஹல்லேலூயா அப்படியே பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். எங்கள் நண்பர்கள் மத்தியில் சொல்லி அவங்களாம் சிரிப்புவாங்க. ஹல்லேலூயா, ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏசு நல்லவர், நல்லவர் நமக்கு. அப்படி ஒரு பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்போ 1963 நினைக்கிறேன் நான். அப்போ சிவராஜபுரத்தில் என் தாயாருடைய அம்மா வீடு, அங்கே அடிக்கடி போகும். அங்கே இதை நான் காலையிலே கேட்பேன். அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காவது இருக்கும். நான் நினைக்கிறேன் 4லேருந்து 5 மணிக்குள்ளே இருந்தால் இருக்கும், ஒரு 6 கூட இருக்கும். அவ்வளவு காலையில் குறைஞ்சது ஒரு 5 பேர் 7 பேர் இருப்பாங்க. வெள்ளையில் சட்டை, பேண்ட்டு, ஜிப்பா, வீடு. ஜென்ஸு ஒரு மெகாஃபோன் இருக்கும், ரேடியோலாம் கிடையாதுங்க. அந்த நாளையில் மெகாஃபோன் சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ணால் 5 லிட்டரு ஊற்றுறாங்க பத்தியா, அந்த மாதிரி இருக்காது. அந்த புடியை பற்றி கீழே ஓட்டியாக இருக்கும். முன்னாடி வாயில் வச்சு பேசுவாங்க. மைக்லாம் அப்போல்லாம் யூஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காலத்தில் அந்த இயேசுவை குறித்து தான் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அடியனும் கூட சொல்ல வாஞ்சிக்கிறேன். அன்று தெரியவில்லை, எனக்கு அதை பற்றி புரியவில்லை, யாரும் என்னிடத்தில் வந்து பேசவில்லை. என் அன்பு சகோதரர் ஒனேசிங்க தான் இயேசுவை குறித்து என்னிடத்தில் பேசி என்னை மனமாற செய்தான். என் மனதிலே அத்தனை கசப்பான வெறுப்பான காரியங்கள் இருந்ததை அவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்லி 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 என் உள்ளத்தை சுத்திகரித்து கொண்டிருந்தான். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறோம். அப்போ யோசிக்கணும், நாம் எந்த கடவுளை நேசிக்கிறோம். இந்த கடவுளை நாம் நேசித்தால், விரும்பினால், ஏற்றுக்கொண்டால், நம்பினால் அவர் சொல்லும்படிதான் கேட்டு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் தெரிஞ்சவங்க சொல்லுவீங்க, தெரியாதவங்க நம்ம சொல்றாங்க, அடிக்கடி வருவங்க. அப்புறம் நீங்களும் என்ன பண்ணுவீங்க? சொல்ல பழகுவீங்க. அவ்வளவுதான், பழகி கொள்ளுங்கள். வேதாகமத்துக்கு போலாமா? இயேசுவை குறித்து இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியம், இவர் என்னது? மெய்யான தெய்வம். இந்த தெய்வத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழி சொல்றதெல்லாம் 1வது அதிகாரம் 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவர் எந்த மதமோ, எந்த தேசமோ, எந்த மொழியோ, எந்த நிறமோ, அவர் எப்படிப்பட்டவரோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நான் அப்படிதான் பேசுவேன். என்ன இதுக்கப்புறம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாம் உங்க சித்தம், நீங்க அனுமதிச்சால் எல்லாமே நடக்கும். நடக்காததும் நடக்கும். நடக்கிறதையும் எங்களுக்கு நடக்க கூடாதுன்னா நடக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, கிடைக்கும் என்பார் கிடைத்துவிடும், கிடைத்த என்பார் கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். இதுல என்ன தப்பு இருக்கு?
இது என்ன பாட்டு? திருக்குத்து பாட்டா? டிராமா பாட்டா? ஒரே ஒரு காரியம், சினிமா பாட்டு. இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த டியூன்லயே பாடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கவனிப்பீங்க. ஒருவேளை அங்க கேட்க நேரம் இருந்திருக்காது உங்களுக்கு. இங்க சொல்லுவேன், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காத நடந்து விடும் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி. அப்ப இப்படி பண்ணும்போது என்ன இருக்கும்? உங்க செவிகள் எல்லாம் இனிமையாய் கவனிக்கும். ஒரு கருத்து, கத்தியை ஈட்டாதே புத்தியை ஈட்டு. எதை கொண்டு? கத்தியை அதற்கேற்ற அந்த கல், என்ன கல்? சாணக்கல் இல்ல பாறங்கள், அப்படி இல்லைன்னா சிமெண்ட் தரை, இல்லை ஏதாவது வச்சு கத்தியை தீட்டி அந்த நேரத்துக்கு அறக்கணும். ஆனா கத்தி எப்போ பிளேடு போல இருக்கு. என்ன பண்ணணும்? ஒரு சாதாரண பலகை கட்டை, அதுல கத்தி அப்படியே தீட்டி அறுத்தப்ப பிளேடு போல அறுக்க நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பண்றோம்? சாணக்கல்லுனாக்கா அதுல போட்டு அப்படி தீட்டினா சர 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 சரன்னு இருக்காங்க. எவ்வளவு காரியங்கள் கத்தியை தீட்டுவதற்கு கூட என்ன பண்ணுவான்? புத்தியை தீட்டு. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அது எப்படி இருக்குது? பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அப்ப அதை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய புத்தியை தீட்டிக் கொள்ளலாம். மயங்கி போயிருக்கோம், செயல்படாமல் இருக்கும். அப்ப தேவனுடைய சமூகத்தை வந்து அவர் என்ன சொல்லுகிறார்னு பார்க்கப்படும் பொழுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணே ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பானா? அமைதியா இருப்பான். இதை பத்தி ஒண்ணுமே இல்லை, அப்பா இருக்க பார்த்துக்காரு விடுங்க. ஏன்னா அவர் மீதே நம்பிக்கையா இருக்கிற, வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அவர் சொல்லும்படி கேட்டு உணர்ந்து புரிந்து அதன்படிதான் இருப்பேன் என்று ஒப்புரவாகிறது. என்ன பண்றது? அதை சம்மதத்தோடு ஏற்றுக்கொள்வது, அதான் ஒப்புரவாகிறது. உனக்காக எல்லாம், உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டியிருப்பது உனக்காக. தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்ப அதெல்லாம் அந்த கருத்தெல்லாம் வச்சுதான் பாடலாம் பாடி ஜனங்களை என்ன பண்றாங்க? அவங்க பக்கமா கூப்பிடுறாங்க. அப்பதான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் சினிமா, அதுக்காக தான் தெருக்கூத்து, அதுக்காக தான் நாடகம் என்று சொல்லுகின்ற டிராமா. வேற எதுக்காக இல்லைங்க, பணம் வசூல் பண்றதுக்காக இல்லை. ஜனங்கள் என்ன பண்ணணும்? அப்பவே நேக பாவங்கள், கஷ்டம், துன்பம், வேதனை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும்படியாய் வானொலி, செய்திகள், திரைகானம், தேன்கிண்ணம் கேட்டிருப்பீங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் அதுல கேட்கல, எல்லாம் டிவிலேயே என்ன பண்ணிடுறாங்க, செல்போன்லயே அவங்களுக்கு இஷ்டமான திரைகானம், தேன்கிண்ணத்தை போட்டு அவங்களே பார்த்து என்ன பண்ணிடுறாங்க. அதை பார்க்குற வரைக்கும் நான் தான் சொல்லிட்டு செல்போனை வச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. அது முடிஞ்சவனையும் பார்த்தா இவங்க யாருன்னு அப்பதான் தெரியும், நாம தான் இருப்பாங்க. ஆனா சபைக்கு வந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்கப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்து நம்மை தேவன் அண்டைக்கு கொண்டு போவோம். தேவனாகிய கர்த்தரும் நம் அண்டைக்கு வருவார். அவர் வருவது மாத்திரமல்ல, நம் இருதயத்திலே தங்கி வாசம் செய்யும்படியாய் அவர் விரும்புகிறார். ஆதலால் தான் நம்மை நீங்கள் ஜீவனுள்ள ஆலயம். நிறைய பேர் யோசிங்க, சபைக்கு வரும்னு சொன்னா எதுக்காக வரும், ஏன் வரும்? இந்த தேவன் ஜீவன் உள்ளவர், நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இனி அவர் நம்ம கேட்டு பெற்றணும் அவசியம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தி அதன்படி நடக்கப்படும் பொழுது அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு ஜெயமாய் மாறிவிடும். மந்திரக்காரனுக்கு 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 அந்த மந்திரத்தை செய்கிறதுக்கு ஏற்ற பணத்தை அவனுக்கு கொடுத்தாதான் அவன் அந்த காரியத்தை விக்கிரகங்களை கொண்டு செய்யும்படியே கட்டளையிடுவான், அனுமதிப்போம். ஒருவேளை அவைகள் பலிக்கலாம், பலிக்காமல் போகலாம். நம் தேவனாகிய கர்த்தர்
எல்லாவற்றுக்கும் மேலான மாந்திரீகர். நம்ம ஆண்டவர் இலவசம், எல்லாம் இலவசம். நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போ? அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்பதான் கண்டடைய முடியும். எத்தனை பேர் அதிகாலையில் தேடுறீங்களோ? அதிகாலையில் தேவனை தேடி அவரை புகழ்ந்து பாடி ஸ்தோத்தரித்து கனப்படுத்தி அவரை துதித்து அவர் மகிமையிலே காணப்படும் பொழுது பா ஆண்டவரே அப்படி சொன்னாலே போதும். நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய காரியங்களை, உள்ளத்தின் ஆழம் துரியங்களை அறிந்து அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நன்மையை அனுமதிப்பார். பெற்றுக்கொள், ரிசீவ். அப்படித்தான் ஆண்டவரை நம்ம பெற்றுக்கணும். நிறைய பேர் அப்படிலாம் பண்ற. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே சொல்லுங்க, நல்லது அவரை துதிப்பது. ஆனால் அவர் சொல்லும்படி கேட்டு செய்ய வேண்டும். அப்பதான் ஆண்டவர் நம்ம எப்படி இருக்க தேவனுக்குள்ள அவர் பார்ப்பார். அடுத்து பாருங்க 3:4-5. நான் சொல்றதெல்லாம் நீதிமொழி 3:4-5. அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் புத்தியும் பெறுவார். எப்போ? அதிகாலையில் தேவனை கண்டடையும் போது, தேவனை தேடும் பொழுது நாம் தேவனை கண்டடைய முடியும். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் புத்தியும் பெறுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. நான் அநேக யோசனை பண்ணுவேன், பண்ணு, ஆனா அதையே சார்ந்து கொள்ளாத. என்ன பண்ணலாம்? உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் ஆண்டவரே சொல்றப்பா, நீங்க தான் ஆண்டவரே ராஜா. ஏன்? அவர் சொல்லும்படி கேட்டு நடக்கிறேன், அவருக்காக காத்திருக்கிறேன். என் தேவன் எனக்காக எதையாகிலும் சொல்லுவார். அது என் காதுகளிலே வரும் பொழுது, நான் கேட்கும் பொழுது, நினைக்கும் பொழுது எனக்கு அது மகிழ்ச்சியாயிருக்கும், ஆறுதலாயிருக்கும், நன்மையாயிருக்கும். ஆதலால் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். யார் இது? என் பையன். நான் சொல்படி கேட்டு நடக்கிறவன். அப்பா சொல்லுவார், அது காலுக்கு மெத்தை. உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். யாரையோ காட்டுறாங்க, அப்படியே கையில் ஏந்திட்டு போறாங்க. எல்லாம் மாயை. தேவன் ஏற்கனவே சங்கீதத்தில் எல்லாவற்றையும் சொல்லி வைத்திருக்கின்றார். அவன் என் கற்பனைகளின்படி நடக்கின்றபடியினால் அவனை நான் உயர்த்துவேன், அவன் தேவைகளை சந்திப்பேன். அப்போ ஆண்டவராகிய தேவனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ வந்து உட்காந்து அவங்க கூப்பிட்டாங்க, மரியாதை வந்து உட்காந்து நான் அதை நினைச்சு பண்ணேன், அப்படிதான். ஆண்டவருடைய அனுகிரகம் எனக்கு இருக்காது. நிறைய இடத்துல நீங்க பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்ம சென்னையிலேயே இருந்தது அது மாதிரி. என் மனைவி ஊழியத்துக்கு போகும்போது ஒரு இடத்துக்கு எடுத்து போனாங்க. மெரினா பீச்சை தான் தாண்டி நினைக்கிறேன், என்னமோ பேரு, ஒரு கோவலத்துக்கு தான் முன்னாடி. அந்த ஊரில் போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். அங்கே உள்ள ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, குடம், டின்னு, பக்கெட்டு கயிறு கட்டி அதெல்லாம் அந்த கிணத்துக்குள்ளே போடுறாங்க. அந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது? 1.5 ஜோதில் தான் இருக்கும். ஜோடுதல் இவ்வளோ பெருசு இல்லை, ஒரு சின்ன பக்கெட்டு, பெயிண்ட் பக்கெட்டு, அவ்வளோ தண்ணி தான் இருக்குது. அந்த கல் பாறை எல்லாருடைய பாத்திரமும் உள்ளே போட்டுருப்பாங்க. அது தண்ணி அப்படியே சுரந்து 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 யார் யார் பாத்திரத்திலலாம் வழி இருந்தால் உள்ளே போன பிறகு
குறைஞ்சது 2 மணி நேரம் கூட ஆகும், 2 மணி நேரம். அதுக்கப்புறம் அது ஒரு டப்பா என்ன செய்யலாம், சுதந்திரம். சென்னையிலே தரமணி ஆச்சரியப்பட்டு போனோம். உண்மை இந்த இடத்துல பண்றாங்கல்ல, சென்னையில இப்படி ஒரு காரியம் இருக்குதா தண்ணிக்கு? ஏன்னா இங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் இருந்தா கூட அந்த அளவுக்கு இல்லை. அங்கெல்லாம் டப்பாலாம் போடுவாங்க, குடத்தை போடுவாங்க. அந்த கேனை பாதியா வெட்டி, கிருஷ்ணால் கேன் 10 லிட்டர் இருக்க, அதை பாதியா வெட்டி அதில் கயிறை வெட்டி அதை போடுவாங்க. அந்த ஒரு டப்பா கிடைச்சா போதும். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, சிக்கிம், பூட்டான் எங்கெங்கே சொல்றாங்க அங்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா நம்ம சென்னையிலேயே நான் பார்த்துருக்கேன். அதுக்காக போட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த தண்ணி சுரந்து எந்தெந்த பாத்திரத்தில் அதுவாக நிறையுதோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். யோசித்து பாருங்க. அதை போல நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்க வேண்டும். தண்ணி எப்படி நிறையுதோ அவங்க பார்த்துட்டு அதுபோல இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் நிறைய வேண்டும், இன்னும் நிரப்ப வேண்டும். நிரப்பும் அப்பா கிருஷ்ணப்பா, அபிஷேகத்தை நிரப்பும் அப்பா. கணுக்கால் வரைக்கும் போதாதையா, என்னவா அந்த அக்னி அபிஷேகம் இறங்கணும். வறுமையா போதகரே, எப்படியா வற்றாத நதி போல ஆண்டவர் எவ்வளவு புகழ்ந்து வார்த்தைகள் சொல்லப்பட்டது. அதை பாடனவர்கள் எத்தனை தாகத்தோடு, நம்பிக்கையோடு, விருப்பத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து பாடியிருப்பார்கள். என் மீட்பர் இயேசுவே, கடந்த காலத்தில் நான் பிறந்த குடும்பத்தில் உம்மை அறியாமல் வாழ்ந்து வந்தே, என் நண்பன் ஒருவரால் தேவன் நீர் என்றே அன்றே தெரிந்து கொண்டேன். இயேசுவே நன்கே புரிந்து கொண்டேன். அன்னைக்கு என் நண்பன் சொன்னதுனால அதெல்லாம் அப்படியே பாடல்களை வச்சு என்ன பண்ணிட்டான், எழுதிட்டோம். சாட்சி எப்ப கேட்டாலும் அது சாட்சி. அப்படி ஆண்டவர் நம்ம தாகத்தோடு என்ன பண்ணணும், விரும்பணும், நேசிக்கணும், அவர் நம்ம உள்ளத்திலே ஆராதிக்கணும். அப்பதான் தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளவும் இருக்க முடியும். அப்பொழுது நீ என்ன கேட்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும், செய்யப்படும், வாய்க்கப்படும். நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ வந்து உக்காந்துட்டு நிறைய பேர் எங்கெங்க போய் உக்காந்துட்டு போனா போதும், கொஞ்சம் தேங்காய் வாழைப்பழத்தை அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனா எல்லாம் ஓகே நினைக்கிறாங்க. அது அவருடைய விருப்பம். நம்முடைய தேவ சமூகத்திலே அவரையே நோக்கி பார்த்து அமர்ந்திருந்தாலே போதும். அவரை நோக்கி பார்த்து, அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் 30, 60, 100. நம்ம எப்படிப்பட்ட தாகத்தை கேட்கிறோம்? நான் வந்து பெர்மன் செய்ய பாடல்களை நிறைய கேட்பேன். பெண்டைவர்களை போட்டு விட்டுட்டாக்கா ஸ்பீக்கர்ல பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். நான் அந்த பாடல்கள்லாம் என்ன பண்ணுவேன், அப்படியே ரிசீவ் பண்ணுவேன், கவனிப்பேன். அதுதான் இப்போ எத்தனையோ பாட்டு எனக்கு தெரியாது, ஆனால் அது சில காரியங்கள்லாம் அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, ஐயா அப்படி பாடுற அந்த பாட்டு புதுசாக பாடுறாங்க இப்போதான். அப்போ கேட்டது அதை நினைவுபடுத்தி அந்த ராகங்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்றத நான் பாடுறேன். அப்போ தேவனுடைய காரியங்கள் நம்ம எப்படி இருக்கும், நிலையாய் இருக்க வேண்டும். முடிச்சத ஞாபகம் இருக்கு எனக்கு, நிலையாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்து 6, 9, 3லேயே 6, 9, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நிறைய பேர் இப்போ எல்லாம் எனக்கு தெரியும், ஒன்றும் சொல்ல தேவையில்லை. என்னுடைய பெரிய ஆளா, என்னுடைய வசதி படைத்தவனா, என்னோட புத்திசாலி, நிறைய பேர் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம அப்படி நினைக்க கூடாது. எப்படி இருக்கணுமா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார்.
9 சொல்லப்பட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தரை கனம் பண்ணு. என்ன உனக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்க, இல்லாம இருந்திருப்ப, ஒரு 50 ரூபாய் தேவன் உனக்கு கொடுக்கும்படியாய் கிடைக்கும்படியாய் செய்திருப்ப. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்ததற்காக நீங்க 50 ரூபாய் 100 ரூபாவா, அது கூட இல்லாம இருந்தமே. ஆண்டவர் இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, கிடைக்க முடியாது. அவர் இறங்கி இருக்கிறாரே, அவரை கனப்படுத்து. அதுதான் நிறைய பேர் எனக்கு 50 ரூபா வந்து 50 ரூபாய் 5 ரூபாய் கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க. கொடுத்துதான் பாரு, கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உன்னை எல்லா விதத்திலும் கனம் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். எங்களை அப்படிதான் பண்றார் ஆண்டவர். கர்த்தருக்காக செய், அவருக்காக அந்த காரியம் பண்ணணும், செய்யணும். ரைட், ஓகே, அப்படிதான் போறோம். அப்ப ஆண்டவராக தேவன் நம் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்ப நாம அவருக்கு எப்படி பிரியமா இருக்கிறேன்னு ஆண்டவர் அறிந்து கொள்வோம். ஆதலால் 11 சொல்லப்பட்டிருக்கு, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவருடைய படைப்புகள் எதையுமே அற்பமா எண்ணவே கூடாது. உலக வாழ்க்கை அது வீண், மாயை. உன்னதமான தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து அவர் பேசும்போது கவனித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து புரிந்து அதன்படி நடப்பேன்னு தீர்மானி. சும்மா வந்துட்டு சினிமா தேட்டரில் குடிச்சா பாப்பா இல்லை போயிட்டே இருப்பாங்க, இல்லை வெளியே போய் சிகரெட்டு பீடி பிடிப்பாங்க, சமோசா காஃபி பண்ணுவாங்க. சில தேட்டர்லாம் அது நாட் அலவுடு, அந்த இன்டர்வெல்ல தான் வைப்பாங்க. சில தேட்டரில், பெரிய தேட்டரில் எப்பவுமே ஓப்பன்லேயே இருக்கும். நீ எப்போ வேணாலும் போயிட்டு சமோசா, பப்ஸு, காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸு, டிஃபன் கூட இருக்கும், சாப்பிட்டு வரலாம். மால்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கு. அப்போ யோசிக்கணும், அந்த மாதிரி நம்ம எழுந்து போகக்கூடாது. காரணம் இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறது, ஆண்டவரே சொல்றது நான் போனதான் நடக்காது அப்படின்ற காரியத்தில் போகணும். ஆண்டவர் அறிவார். நாம் பிடிக்கல, போர் அடிக்குது, நல்லா நம்ம சொல்றாரு வலிமை புரியல அப்படின்னா பிசாசு என்ன பண்றான், உனக்குள் வந்து உன் சிந்தையை கலைத்து போடுகிறான். அவ்வளவுதான், வேற ஒன்று. நீங்க நல்லவர்கள் தான். தேவன் படைக்கும் போது எல்லோரையும் நல்லவர்களாகத்தான் படைத்தார். இருக்கின்ற சூழ்நிலை அதை நிமித்தமாய் பிள்ளைகள் என்ன பண்றது, அதற்கு ஏற்றாற் போல் மாறி விடுகிறார்கள். சில பெற்றோர்கள் அப்படியே அனுமதிக்கிறாங்க, சில பெற்றோர்கள் கண்டிக்கிறார்கள். இப்படிதான் குடும்பங்கள் இருக்கு. இப்போ நாம தான் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த வார்த்தை 12 வாசிச்சோமா, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். புத்திமதி சொல்றாரு, அடிக்கிறார்கள்லாம் கிடையாது. புத்திமதிகள் சொல்லுகிறார். அது சில பேருக்கு கசப்பா இருக்கும், வெறுப்பா இருக்கும், கோபமா இருக்கும். அடைய நம்பா இது இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. வந்தது எதற்கு, தேவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக. தெரிந்து கொண்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தைகளெல்லாம் கேட்டு உணர்ந்து புரிந்து சரி நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு சிந்தைக்குள் போவதுதான். நம் சிந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, சிதறாதபடிக்கு உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சொல்லப்படும் போது. அடுத்து பாருங்க, 4 நீதிமொழி 4 10 12 13 10 வாசிக்கிறேன். மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நான் நினைச்சுக்கிறேன், அப்ப நினைக்கும் போது ஒரு 40 ஆண்டுகள் நம்ம இந்த பூமியில் இருந்தா போதும் நான் நினைச்சேன். 40 வருஷம் கல்யாணம் ஆகலை, அப்ப நினைக்கிறேன் 40 வருஷம் இருந்தா போதும் அப்படின்னு யார்கிட்ட சொல்றேன், மனசுல நினைக்கிறேன். நான் தனிமையா
40க்கும் மேலும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்க, இன்னும் 30 ஆண்டுகள் எனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இனி எத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் அப்படி அவர் செய்வாரோ அதை நான் அறியேன். அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், நான் இந்த பூமியிலே அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் இன்னும் எத்தனை நாழிகை, நாள், வாரம், மாதம், மாதங்கள், ஆண்டுகள் எனக்கு தெரியாது. இதற்கிடையில் அவருடைய வருகை வருமானால் அதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எவ்வளவு காரியம் இருக்கு. இப்போ வந்தவங்க யோசிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கு காரியம், என்ன சாதிக்க போறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இருதயத்திலே பத்திரப்படுத்தி அதை நினைவுபடுத்தி அதன்படி நடந்து கொண்டு இருந்தால் நமக்கு 2ஆம் மரணத்திலே வாழ்வு உண்டு. அது தேவனோடு. அந்த 2வது மரணத்தில் நமக்கு ஜீவன் உண்டு. இந்த உலகத்திலே மரிக்கிற மரணம் 1ஆம் மரணம். அந்த மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய வருகையிலே நியாய விசாரணை நாளிலே விசாரிக்கப்படும் பொழுது நாம் தேவனால் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஐ மீன், அவர் நமக்கு கிருபை செய்திருப்பாரானால் நாம் தேவராஜ்யத்திலே இருக்கலாம். இது யாருமே நினைக்கிறதே இல்லை. யாரு கண்டாங்க போப்பா இந்த நினைக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் வரும், நிச்சயம் வரும். அந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரும் மரித்திருந்தால் எழுப்பப்படுவோம். உயிரோடு இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படும், நியாயம் விசாரிக்கப்படும். நாம் பரலோகத்திற்கு உரியவர்களா, நரகத்திற்கு உரியவர்களா, அப்பொழுதுதான் தீர்மானிக்கப்படும். அதை இப்பவே ஆண்டவர் நமக்கு சொல்லி விடுகிறார். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டுமானால் என்னுடைய சத்திய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து நடந்து கொண்டு இருங்க. என்னுடைய வருகையோ ஒருவேளை உங்களுடைய மரணமோ இவைகளில் எது முந்திக் கொள்ளுகிறதோ கவலை வேண்டாம். நியாய விசாரணையால் நீங்கள் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது நீங்கள் நரகத்திற்கு தப்பிக்கொள்வீர்களானால் பரலோக ராஜ்யம் நிச்சயம். எத்தனை பேர் யோசிக்கிறோம்? இதுதான் நம்ம வாழ்க்கை. நிறைய பேருக்கு தெரியல. முடிஞ்சா நடந்தால் இதுவும் ராஜ நடை. எது நடந்தால்? நாம தேவன் சொல்லுபடி நடந்தால். அப்பதான் அவர் சொல்படி நடக்கலைன்னா நடையா இது நடையா அப்படி போயிடும். தேவன் சொல்படி நடந்தால் இது ராஜ நடை. அப்பதான் நமக்குள்ள ஒரு தெம்பு இருக்கும், உற்சாகம் இருக்கும், தேவனை குறித்தான ஒரு பெருமை இருக்கும். அவர் சொல்லப்பட்ட வார்த்தையின் நிமித்தமா அந்த பெருமை நமக்குள்ளே நம்மை ஜீவிக்க செய்யும். அப்பதான் தைரியமா இருக்கலாம். ஓப்பா உலகம் ஒண்ணு இல்லைப்பா, நான் மரித்தாலும் கூட தேவராஜ்யத்தில் காணப்படுவேன். காரணம், அவர் சொல்படி கேட்டு நடக்கிறோம். என்னெல்லாம் சொல்றதை கேட்டு நடப்பேன். என தேவன் நடத்துகிறார். ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை தள்ளி விடுகிறவரும் அல்ல. நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற, அணைத்துக் கொள்ளுகிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. வந்தவர்கள் யாவரும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்களானால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். 13 நிறைய ட்ரிப்பு சொல்லப்பட்டது. மறுபடியும் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அப்ப தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நினைவுபடுத்தி பத்திரப்படுத்தி சொல்லி பார்த்து ஜபத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை கனப்படுத்தி நம்மையும் தேவனுக்குள் மகிழ்ந்திருக்கும்படியால் தேவனை நோக்கி பார்ப்போமானால் தேவன் அப்படியே செய்வார். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.
அன்பினாதோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை மத்தியான வேலையிலும் கூட தேவனாகிய கர்த்தர் எங்களை அழைத்து உடைய வார்த்தைகளை கொடுத்து ஆலோசனை கொடுத்து வந்த யாவரையும் கவனிக்கும்படியாய் கிருபை செய்திருக்கிறதற்காக நன்றி 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 அப்பா. இந்த நாளிலும் வந்த யாவரும் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொண்ட சுவாமி. இந்த நிமித்தம் நன்மையை, சுகத்த பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதி தேவைகளை சந்தியும் எங்களை யாவரையும் தாழ்த்துற கிருபினால் ஒளிமறைத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் நாமங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிச்சுங்கன்னா வாங்க, கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.